ஹலோ மை டியர் ஃபெதர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் அகைன் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு டேக் கான்செப்டோட வந்துட்டேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன்டா. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு காலேஜ் கேம்பஸ் தான் காட்டுறாங்க. அங்கே ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட் தான் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பேஸ்கெட் பால் மேட்ச். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு ஈகராக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக ஸ்கோர் போர்டில் வின்னர்ஸோட லிஸ்ட் டிஸ்ப்ளே ஆகுது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அண்ட் அட் த சேம் டைம் அங்கே ஒரு பர்சன் அப்படியே பால் அப்படியே காற்றுல பறக்க விட்டுட்டு ஹாப்பியாக அவன் ஃப்ரெண்ட்ஸோடு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கான். அவன் வேறு யாரும் இல்லை, நம்ம தயங் தான். உடம்பு ஃபுல்லாக ஸ்வெட்டு, உதட்டில் ஒரு சின்ன சிரிப்பு, சந்தோஷம். ஆனால் அந்த சிரிப்பு பொய்யானதில்லை, ரொம்ப ரியலாக இருக்குது. அப்போது சடனாக கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்டு. தயங் அப்படியே திரும்பி பார்த்தான். யாருமே இல்லை. அப்போது அவனோட டீம்மேட்ஸ் தான். டேய் மச்சான், அங்கே நின்று என்னடா பண்ணுற? வாடா செலிப்ரேட் பண்ணலாம். இவன் வேறு அப்பப்போ காணாமல் போயிடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம தயங்கும் அவங்க கூட ஜாயின் பண்ணி செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அப்படியே பார்த்தா நம்ம காலேஜோட ஃபோட்டோகிராஃபி கிளப், அதில் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா ஸ்க்ரீன், அதில் இப்போ எடுத்த அந்த ஃபோட்டோ, அதாவது நம்ம தயங் சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. கேமராவுக்கு பின்னாடி ஒரு ஜூனியர். அது யாராக இருக்கும்? நம்ம ஜியான் ஜங்குக் தான். அவன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல், மறுபடியும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவன் அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிவிட்டு கேலரியில் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணான். ஃபோல்டரோட நேம் KTH. அதில் ஆல்ரெடி 127 ஃபோட்டோஸ் இருந்துச்சு. எல்லாமே தயங்கோட ஃபோட்டோஸ். அவன் சிரிக்கிறது, விளையாடுறது, படிக்கிறது, ஜூனியர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, ட்ரெயினில் நடக்கிறதுன்னு அவன் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவ்வளோ அழகாக அந்த கேமராவில் கேப்சர் ஆகிருந்தது. ஒரு ஃபோட்டோ கூட தயங் கேமரா பக்கம் பார்க்குற மாதிரி க்ளோஸ் கொடுத்ததே இல்லை. ரியல் ஸ்மைல்ஸ் ஆர் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பக்கம் க்ளோஸ் பண்ணால் ஜங்குக். அதே நேரம் பேஸ்கெட் பால் கோர்ட்லேருந்து வெளியே வந்த தயங்க்கு ஒரு சின்ன டவுட். நாம் அங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்ருந்தோம். அப்போது சடனாக யாரோ கேமராவில் ஃபோட்டோ எடுத்து வர அதே சவுண்ட் வந்துச்சு. யாரோ என் ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருந்துச்சு. டேய் என்னடா அப்பப்போ ஏதாவது ஸ்டாச்சு மாதிரி நின்று யோசிச்சுட்டே இருப்பியா? வா போகலாம் கேன்டீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. கேப்டன் ட்ரீட்டு கொடுங்க கேப்டன். மேட்செல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ட்ரீட்லாம் கொடுக்க மாட்டிங்களா? டேய் நான் மட்டுமா மேட்ச் வின் பண்ணேன்? நீங்களும் தாண்டா வின் பண்ணீங்க. இருக்கட்டும் கேப்டன், பட் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் டீமோட கேப்டன், எங்களோட சீனியர், நாங்கள் ஜூனியர். அப்போ கேப்டன் தானே பில் பண்ணுவார். ஐயோ சரி, இன்றைக்கி ஃபுல் டீமுக்கு ட்ரீட்டு தான். ஐயா ஜாலி, வாங்க கேப்டன் போகலாம். அடிச்சு கையை விடுங்கடா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அகெயின் டோர் பக்கத்தில் மறுபடியும் ஒரு கிளிக்கிங் சவுண்ட். இன்னும் ஒரு கேண்டிட் ஃபோட்டோ. அகெயின் அவன் லிப்ஸில் ஒரு சின்ன ஸ்மைல். இப்போது ஃபோட்டோகிராஃபி கிளப் பிரசிடெண்ட் இவங்க தான் அங்கே வராரு. குக்கி, சார் ஸ்போர்ட்ஸ் டே ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண ரெடி பண்ணிட்டியா? கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். சரி, பிரின்ஸிபல் ஈவினிங்குள்ளே வேணும்னு சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் எடுத்துடலாம், நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஃபோட்டோ மட்டும் ப்ரைவேட் ஃபோல்டரில் சேவ் பண்ணிட்டான். அதே நேரம் எங்கள் பேஸ்கெட் பால் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன் தயம். சடனாக கோர்ட் பெஞ்ச் மேலே ஒரு ஒயிட் என்வலப். கேப்டன், இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. யாரா கொடுக்க சொன்னா? தெரியல கேப்டன், உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, அதான் உங்களுக்காக வெயிட் பண்ணேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்.
தயங்க அந்த என்வலப் ஓப்பன் பண்ணுறான். ஒரு ஃபோட்டோ. அவன் ட்ராஃபியை கையில் வச்சுட்டு சிரிக்கிற மாதிரி. பேக் சைடில் பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங். விக்ட்ரி லுக்ஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் பட் யூ ஸ்மைல் லுக்ஸ் ஈவன் பெட்டர் அப்படின்னு. தயங்க சைலண்ட்டாக அந்த லைனை படித்தான். யார் இது? மச்சான் என்னடா பார்க்குற? இந்த பாரு. வா மச்சான், உன்னையும் எவனோ சீக்கிரட்டாக ஃபாலோ பண்ணுறான் போலையே. டே லூஸு, அது பையனா பொண்ணா, இது யார் வச்சா எதுவுமே எனக்கு தெரிலடா. என்ன தெரியல, ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தா ரொம்ப நீட்டாக இருக்குது. யாரோ ஒன்று ப்ராங்க் பண்ண பார்க்குறாங்க போல இருக்கு. டே, ப்ராங்க் பண்ணுறதுக்கெல்லாம் இவ்வளோ நல்லா ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. ஆனால் கேப்டன், உன்னை யாரோ ரொம்ப ரசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஷோ விட்றா அப்படின்னு சொல்லிட்டு தயம் அங்கேருந்து போகிறான் கன்ஃபியூஸ்டாகவே. அதே டைம் இங்கே ஃபோட்டோகிராஃபி ரூம். ஜங்கு கம்ப்யூட்டரில் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணிகிட்டு இருந்தான். மானிட்டர் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் டே பிக்சர்ஸ் தான். ஆனால் ஸ்க்ரீன் கார்னரில் தயங் ஸ்மைலிங் கண்டிட் ஃபோட்டோ தான் வால்பேப்பரும் வச்சுருந்தான். அதை பார்த்து ஸ்லோவாக சொன்னான், ஒரு நாள் உன்னோட சிரிப்புக்கு காரணம் நான் தானே நீ தெரிஞ்சுப்ப. அதே நேரம் டோர் ஓப்பன் ஆச்சு. ஜங்கு பயந்து மானிட்டரை மினிமைஸ் பண்ணிட்டான். ஏ ஜூனியர் அப்படின்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா வேற யாரு? நம்ம சீனியர் தயாங் தான். தயாங் பார்த்ததும் நம்ம ஜங்கு கூட ஹார்ட் பீட் டக்கு 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 டக்குன்னு அடிக்குது. இவரா? ஐயோ, இந்த ஒயிட் டிஷர்ட், ஜாக்கெட், ஹேர் கொஞ்சம் வெட்டு, எவ்வளோ அழகாக இருக்கான். எனக்கு இப்போ ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுது. வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சீனியர், சொல்லுங்கள் சீனியர், ஸ்போர்ட்ஸ் டே ஃபோட்டோஸ் ரெடி ஆகிடுச்சா? ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். சரி, ஃபோட்டோகிராஃப் கிளப் தானே? ஆமாம் சீனியர், எனக்கு எங்கள் டீமோட குரூப் ஃபோட்டோ கொஞ்சம் வேணும், சென்ட் பண்ணுறேன். ரிலாக்ஸ், நான் ஒன்றும் பிரின்ஸிபல் இல்லை, ரிலாக்ஸாக இரு சரியா? அதுதான் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஐ கான்டாக்ட் பண்ண மூமெண்ட். ஒரு 5 செகண்ட்ஸ் யாருமே பேசல. தேங்க் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. கேப்டன், ப்ராக்டிஸ்க்கு கூப்பிட்டாங்க கேப்டன், இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது டேபிள் மேலே இருந்த டேஸில் பார்த்தா நைஸ் கேமரா அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ கேப்டன், நீ தான் ஸ்போர்ட்ஸ் டே ஃபோட்டோஸ் எடுத்ததா? ஆமாம், குட் ஜாப், ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, நேச்சுரலாக இருந்துச்சு அந்த செலிப்ரேஷன் ஃபோட்டோ, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சீனியர், அந்த ஃபோட்டோ பார்த்துட்டாரோ? உனக்கு கேண்டிட் ஷாட்ஸ் நல்லா வருது, இதே மாதிரி இன்னும் நிறைய பண்ணு அப்படின்னு ஸ்மால் தம்ஸ்அப் காமிச்சிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா தயம். இப்போ தான் நம்ம ஜாம இழுத்து வர மூச்சு விட்டான் பாருங்க. அவள் போயிட்டாரா? கடவுளே, என்கிட்ட இப்போ பேசினாரு. ஐயோ, சீனியர் என்கிட்ட பேசிட்டாரு. நான் கேமரா ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணான். லாஸ்ட்டு ஃபோட்டோ தயம் லாஸ்ட்டாக ரூமில் நின்று கேமராவை பார்த்தது. என்ன நடந்திருக்குன்னா, மீட்டிங் எக்ஸைட்மெண்ட்டில் அவனுக்கே தெரியாமல் கேமரா ஷட்டர் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணியிருப்பான். தயாங் ஸ்மைல் பண்ணுறது, பேக் லைட் பர்ஃபெக்ட் ஃப்ரேமில் வந்திருக்கு. இப்போது இது 128th பிக்கு ஆடும் ஆயிடுச்சு. அதே ஈவினிங் தயாங் ஹாஸ்டல் ரூமில் பேக் ஓப்பன் பண்ணும்போது இன்னொரு ஒயிட் என்வலப். மறுபடியுமா? இன்னைக்கு ஃபோட்டோகிராஃபி ரூமில் இருந்தால் அதே ஃபோட்டோ. சம் மீட்டிங்ஸ் ஆர் ஆக்சிடென்ட்ஸ், சம் பிகேம்
மெமரிஸ் ஃபாரெவர். இது கோஇன்சிடென்ஸ் இல்லை, யாரோ என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, யாரோ என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க தான். நாளைக்கு கண்டிப்பாக இந்த அனானிமஸ் ஃபோட்டோகிராஃபரை நான் கண்டுபிடிச்சி தீருவேன். ஐயோ, ஆனால் அந்த கேமராமேன் யார், அந்த கேமரா யார்கிட்ட இருக்குன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் தயம் காலேஜ் என்ட்ரன்ஸில் நின்றுட்டு இருந்தான். கையில் அதே அனானிமஸ் என்வலப், அதுலேருந்து 2 ஃபோட்டோஸ், 2 நோட்ஸ். அவன் மறுபடியும் படித்தான். விக்டரி லுக்ஸ் பியூட்டிஃபுல், பட் யுவர் ஸ்மைல் லுக்ஸ் ஈவன் பெட்டர். Some meetings are accidents, some became memories forever. இது ப்ராங்க் இல்லை, என்னை பற்றி தெரிஞ்ச யாரோ என்னை ஃபுல் டைம் ஃபாலோ பண்ணுறாங்க. கேப்டன், என்னடா? குட் மார்னிங். குட் மார்னிங் மச்சான். என்னடா இவ்வளோ யோசிக்கிற? இந்த ஃபோட்டோ பாரு. மறுபடியுமா? யாருன்னு கண்டுபிடிக்க போறியா? கண்டிப்பாக. மச்சான், உனக்கு எதாவது பயமாக இருக்குது? அதெல்லாம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. இந்த ஃபோட்டோவை எடுத்தது யாருன்னு கண்டுபிடிக்கணும், அந்த ஒரு க்யூரியாசிட்டி தான் இருக்குது. என்னை விட என் ஸ்மைலை இவ்வளோ அப்சர்வ் பண்ணுற பர்சன் யாருன்னு தெரியணும். கேப்டனுக்கு சீக்கிரட்டாக ஒரு ஃபேன் வந்துட்டாங்க. காலேஜ் ஃபுல்லாக தேடலாமா? லன்ச் பிரேக், பேஸ்கெட்பால் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு கேம்பஸ் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு நடந்தான். லைப்ரரி, கேன்டீன், மியூசிக் பிளாக், ஃபோட்டோகிராஃபி கிளப், எல்லா இடத்துலையும் யாராவது கேமரா ஹோல்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தான். இங்கே ஃபோட்டோகிராஃபி கிளப், ஜங்குக் ஆனுவல் மேகசின் ஃபோட்டோஸ் தான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தான். விண்டோ வழியாக டைம் ஃபோட்டோகிராஃபி ரூம் பக்கம் நடந்து போகிறத பார்த்தான். ஹார்ட் பீட் அதிகமாகிடுச்சு. சீனியர், டோர் ஓப்பன் ஆச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள் சீனியர். கேப்டன், ஹாய், கொஞ்சம் ஹெல்ப் வேணும். ஸ்போர்ட்ஸ் டே ஃபுல் ஃபோட்டோஸ் பார்க்கலாமா? ஷுர் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் ஃபோட்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவும் பார்த்தா சடனாக ஒரு ஃபோட்டோ, அவன் நேச்சுரலாக சிரிக்கிற மூமெண்ட். இது யார் எடுத்தது? ஃபோட்டோகிராஃபி கிளப்போட பிரசிடெண்ட் இவங்க தான். இது நம்ம ஜூனியர் ஜங்குக்கு எடுத்த ஃபோட்டோ. அப்போ தான் ஜிகே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். ஓ, குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தலைவனுக்கா கை கால்லாம் உதறுது நர்வஸாக. தேங்க்யூ சீனியர். நீ தான் ஸ்போர்ட்ஸ் டே ஃபுல்லாக கவர் பண்ணுது? ஆமாம், நைஸ் ஒர்க். நேச்சுரல் மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்க. ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தயங்கிட்ட இருந்த அப்ரிசியேஷன்னு. ஏன்னா நம்ம ஜங்குக் ஜூனியராக இருந்தாலும் சீனியர் தயங் மேலே அவனுக்கு ஒரு க்ரஷ்ஷும் இருக்குது. அதே நேரம் அவனுக்குள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஆனால் பயத்தை முகத்தில் காட்டக்கூடாதுன்னு இருக்கான். வெளியே ரூம் விட்டு வெளியே போகும்போது டேபிள் மேலே இருந்த ஜேகே நோட் புக் கீழே விழுந்தது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக கீழே குனிஞ்சிருப்பான். நோட் புக் ஓப்பன் ஆச்சு. உள்ள நிறைய ஸ்கெட்சஸ் இருந்தது. தட் மீன்ஸ் பென்சில் ஸ்கெட்சஸ் மாதிரி. பேஸ்கெட்பால் ஷூஸ், பேஸ்கெட்பால் கோர்ட். ஒரு பேஜில் தேங்கோட சிலிக்கேட் ட்ராயிங். ஜங்குக்கு உடனே நோட் புக்கு க்ளோஸ் பண்ணிட்டான். சாரி, ட்ராயிங்கா? எனக்கு பிடிக்கும், என்னோடய ஹாபி. நைஸ், கண்டினியூ பண்ணுங்கன்னு ஸ்மைல் பண்ணிட்டே தேங் வெளியே போயிட்டான். ஜங்குக் செவத்தில் சாஞ்சு அப்படியே ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாரு. நல்ல வேலை ஜங்குக்கா, நீ எஸ்கேப் ஆகிட்ட. இப்போது அதே மாதிரி ஈவினிங் ஹாஸ்டல் ரூம், டோர் கீழே இன்னொரு ஒயிட் என்வலப். தேங்க சிரிச்சான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கண்டிப்பாக அதுலேயும் ஒரு ஃபோட்டோ இருக்கும்னு. இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபி ரூமில் நோட் புக் எடுத்து கொடுக்குற மூமெண்ட். யூ ஆல்வேஸ் நோட்டீஸ் வாட் அதர்ஸ் ட்ராப், பட் when will you notice the one who is always looking at you? அதாவது யாராவது எதாவது கீழே போட்டாங்கன்னா நீ
கரெக்டாக பார்த்து எடுத்து கொடுக்குறல, அதே மாதிரி உன்னை இங்கே ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிப்பாங்கிறது தான் சார் வந்து எழுதி வச்சுருப்பாரு. தயம் அப்படியும் மறந்துடுச்சு. அவன் கண்ணில் ஒரு டிட்டர்மினேஷன் தெரிஞ்சுது. இதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு கண்டிப்பாக உன்னை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோருக்கு வெளியே அகெயின் அந்த கேமரா ஷட்டர் சவுண்ட். காலேஜ் கல்ச்சுரல் வீக், என்டையர் கேம்பஸ் கலர்ஃபுல் டெக்கரேஷனில் அப்படியே ஜொலிச்சிட்டு இருந்தது. இப்போது ஃபோட்டோகிராஃபி கிளப்புக்கு ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட். கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி சேலஞ்ச், வின்னருக்கு 25,000 கேஷ் ப்ரைஸ். பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபருக்கு ஃபோட்டோகிராஃபர் ஆஃப் த இயர் அவார்டும் கொடுக்க போகிறாங்களாம். அது மட்டும் இல்லை, இதில் எடிட்டிங் எல்லாமே பண்ணக்கூடாது. அவங்க பண்ண வேண்டியது மாடல்ஸ் கூப்பிட்டு அவங்கள நிற்க வச்சு போஸ் கொடுக்க வச்சு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுக்கக்கூடாது. அவங்க கேப்சர் பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்கணும். எடிட்டிங் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம பார்க்குற ஒரு விஷயத்த அழகாக கேப்சர் பண்ணணும். ஸோ இப்போது ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வாட்டர் பாட்டிலை கையில் வச்சுட்டு தயங்க தான் வந்துட்டுருந்தான். இப்போ ஜிம்மின் உடனே வந்துட்டு, கேப்டன், இன்றைக்கு ஃபோட்டோகிராஃபி சேலஞ்ச். ஆமாம், ஃபோட்டோகிராஃபி கிளப்புக்கு. அதுக்கு என்னடா? இல்லை, ஃபோட்டோகிராஃபி கிளப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கேம்பஸில் தான் இருப்பாங்க. ஆமாம். அப்போது என் அனானிமஸ் ஃபோட்டோகிராஃபரும் கேமரா எடுத்து வச்சுருப்பான்ல? டேய், கரெக்டடா, இன்றைக்கி தான் சான்ஸ். இன்றைக்கி அவன் என்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. அவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது, யூங்கிதான், இதை பாருங்கள், நேச்சுரல் எமோஷன்ஸ் தான் கேப்சர் பண்ணணும். போஸ்ட் பண்ணுறது, எடிட்டிங் ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ரியல் மூமெண்ட்ஸ் ஒன்லி, அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. ஜங்குக் மட்டும் கேமரா ஸ்ட்ராப் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக வெளியே நடந்தான். மைண்டில் ஒரே ஒரு தாட், இன்றைக்கும் சீனியரோட ஹாப்பியஸ்ட் ஸ்மைல் கேப்சர் பண்ணணும். கேம்பஸ் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ், டான்ஸ் ப்ராக்டிஸ், மியூசிக் ரிஹர்சல், ஸ்போர்ட்ஸ், ஃபன். ஜங்குக் ஒவ்வொரு சீனும் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் கேமரா லென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக தயங்க இருக்கிற சைடு தான் போச்சு. பேஸ்கெட்பால் கோர்ட், தயங் ஜூனியர்ஸ் கூட சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தான். கிளிக் 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 அப்படியே தான். ஸோ கேமரா வியூ ஃபைண்டரில் தயங் டேரெக்டாக கேமரா பக்கம் பார்த்தான். ஜங்குக்கு ஷாக்கு. ஐயோ, சீனியர் பார்க்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேமராவை கீழே இறக்கிட்டு குடுக்குடுன்னு அந்த கூட்டத்தில் ஓடி மறைஞ்சிட்டான். தயாங், ஏய் ஸ்டாப் அப்படின்னு கத்துனான். ப்ளூ ஹுடி போட்ட ஒருத்தன் ஓடுறத பார்த்துட்டான். கேமரா ஷோல்டரில் இருந்துச்சு. டேய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு கேம்பஸ் காரிடார், லைப்ரரி சைட், கார்டன் எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பித்தான். ஜங்குக் ஒரு வாட்டி கூட திரும்பி பார்க்கல. அவனுக்கு அவ்வளோ பயம். காட் ப்ளீஸ், இப்போ அவருக்கு தெரியவே கூடாது. அவன் ஸ்பீடாக ஓடினான். கார்னட் ஆன் பண்ணும்போது ஒரு பொண்ணு மேலே லைட்டாக இடிச்சிட்டான். சாரின்னு சொல்லிட்டு அவன் நோட் புக்கெலாம் கீழே விழுந்திருக்கும். அதையும் எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டான். தயங்க அங்கே வந்தப்போ ப்ளூ ஹுடி மட்டும்தான் டோர் பக்கம் டிஸப்பியர் ஆகிடுச்சு. மிஸ் பண்ணிட்டேன். கேப்டன், ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு போல. ஆனால் அவன் ஃபேஸை பார்க்க முடியலடா. இப்போது ஈவினிங் ஹாஸ்டல் ரூம். தயங்க ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தான். டோர் ஓப்பன் பண்ணான். அவுட் சைட் ஒயிட் என்வலப். அப்போ தயங்கு, அப்போது நீ ரெகுலராக எனக்கு என்வலப் அனுப்பிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே இன்றைக்கி பாஸ்கெட்பால் கோர்ட்டில் கேமரா பக்கம் பார்த்த மூமெண்ட். பேக் சைடில், யூ லுக்ட் அட் மை கேமரா டுடே பட் யூ ஸ்டில் couldn't see me அப்படின்னு எழுதியிருக்கு. டைம் அந்த லைனை 2 தடவை படித்தான். ஸ்லோவாக அவன் உதட்டில் ஒரு சிரிப்பு. சேலஞ்ச் எக்ஸ்பெக்டட். நம்ம 2 பேரும் ஹைட் அண்ட் சீக் ஆடுற மாதிரி தான் இருக்குது. விண்டோ வெளியே ஜங்குக் ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட் பில்டிங்கில் நின்று
லாங் லென்ஸ் வழியா டயங் ஸ்மைல் பண்ணுறது தான் பார்த்தான். மறுபடியும் ஒரு கிளிக்கு. குட் நைட் சீனியர்னு சொல்லிட்டு போயிட்டான். கல்ச்சுரல் ஃபெஸ்ட் செகண்ட் டே. ஃபோட்டோகிராஃபி சேலஞ்சோட ஃபைனல் டே. ஜங்குக் ஏர்லி மார்னிங்கே காலேஜ்க்கு வந்திருந்தான். கேமரா, பேட்டரி செக், மெமரி கார்டு, லென்ஸ் க்ளீன், எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். இந்த சேலஞ்சுக்கு எப்படியாவது நான் ஜெயிக்கணும். ஆனால் சீனியரோட ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மைல் இன்னும் கேப்சர் பண்ணல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்ருக்கான். அதே நேரம் பேஸ்கெட் பால் கோர்ட் கேப்டன் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்ல டைம் ஜூனியர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தான். பாஸ் பண்ண டிஃபென்ஸ் அகெயின். கோர்ட் ஃபுல்லாக எனர்ஜி. கேம்பஸ் கிரவுண்ட். ஃபோட்டோகிராஃபி சேலஞ்ச் ஆல்மோஸ்ட் முடிகிற நேரம். ஜங்குக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு க்ரௌடில் நடந்தான். சடனாக ஒரு குரூப் ரன்னிங் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஓட்டினதில் யாரோ ஜங்குக் மேலே தெரியாமல் மோதிட்டாங்க. கேமரா கையிலேருந்து கீழே விழுந்துடுச்சு. மெமரி கார்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. பேட்டரி ஒரு பக்கம், லென்ஸ் கேப் வேறு ஒரு பக்கம். அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அதை எடுக்கிறதுக்காக தான் குனிகிறான். ஆனால் க்ரௌட் அதிகம். யாராவது கேமரா மேலே மிதிச்சிட்டு வாங்களோன்னு அவனுக்கு பயமாக இருந்தது. அதே நேரம் பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு கிரவுண்ட் க்ராஸ் பண்ணிட்டு வந்ததையும் கீழே அந்த கேமராவை பார்த்துட்டான். கேமரா யாரோடதான் இருக்கும்? யாரும் ரிப்ளை பண்ணல. கேமரா ஸ்க்ரீன் ஆக்சிடென்ட்லி ஆன் ஆச்சு. கேலரி ஓப்பன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ டயாங் சிரிக்கிறது. செகண்ட் பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ். தேர்ட் லைப்ரரி புக் படிக்கிற ஃபோட்டோ. அப்புறம் ஃபோர்த் நம்ம தயாங் அப்படியே ரெயினில் நடக்கிற ஃபோட்டோ. ஃபிஃப்த் கேன்டீனில் ஜிம்னோட சிரிக்கிறது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ். எல்லாமே தயாங் தான். தயாங் போய் சீரியஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் யார் எடுத்தது? சீனியர்? ஒரு ஃபெமிலியர் வாய்ஸ். பிரீத்லெஸ்ஸாக ஓடி வந்த ஜங்கு. அவன் முகம் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்வெட்ஸ். கண்ணில் டென்ஷன். மை மை கேமரா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு மறுபடியும் கேமரா ஸ்க்ரீனை பார்த்தான். இது உன் கேமராவை? ஜங்குக்கு பதில் சொல்லவே பயமாக இருந்துச்சு. ஸ்லோவாக தலை ஆட்டினான். ஆமாம். டைம் கேமரா க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டான். கேர்ஃபுல். கேமரா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ல. தேங்க்யூ சீனியர். அவன் கேமரா வாங்கிட்டு குயிக்காக போக ட்ரை பண்ணான். அப்போது ஜங்குக், சீனியர், நீ பேஸ்கெட் பால் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா அதான் கேலரி ஃபுல்லாக பேஸ்கெட் பால் ஃபோட்டோஸ். ஓ, ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி அதான். குட் லக் ஃபார் த காம்படிஷன் அப்படின்னு தேங்க்ஸ் அடிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டான். ஜங்குக் அகெயின் ஒரு டீப் பிரீத் எடுத்துகிட்டு தேங்க் காட் அவர் ஃபுல் கேலரியை பார்க்கல. ஆனால் அவனுக்கு தெரியல. கேலரி ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் 5 ஃபோட்டோஸ் மட்டும்தான் பார்த்துருந்தான். ஹிடன் ஃபோல்டர் KTH அதை மட்டும் அவன் இன்னும் பார்க்கவே இல்லை. ஈவினிங் ஹாஸ்டல் பால்கனி. தயாங் அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருந்தான். மைண்டில் செக்கு கேமரா கேலரி. இன்னைக்கு நடந்தது கோஇன்சிடென்ஸா இல்லை அவன்தானா? ஒருவேளை அவன் தான் என்னை ஃபோட்டோ எடுக்கிறானோ? என்ன இது, எனக்கே ஒரு குழப்பமாக இருக்குது. ஹாஸ்டல் ரூம் கீழே இன்னொரு ஒயிட் என்வலப். இன்னைக்கு கேமராவை கையில் பிடிச்சி நிற்கிற தேங்கோட ஃபோட்டோ. பேக் சைடில் தேங்க்யூ, யூ சேவ்ட் மோர் தென் ஜஸ்ட் மை கேமரா டுடே அப்படின்னு தேங்க அந்த நோட்டை படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் சின்ன ஸ்மைல் பண்ணான். ஜங்குக், அப்போது என்னை ஃபோட்டோ எடுத்தது நீ தானா அப்படின்னு அவனுக்குள்ளே கேட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு ஒரு ஒயிட்டும் என்னால் கூட வரல. டைமுக்கு அதுதான் புதுசாக இருந்துச்சு. டெய்லி ஹாஸ்டல் ரூம் டோரை ஓப்பன் பண்ணும்போது அது எம்டியாக இருந்தது. சலோ இன்றைக்கும் வரலையா அப்படின்னு அவனுக்கே தெரியாமல் சிரிச்சான்.
என்னடா டே அன்னோன் ஃபோட்டோகிராஃபர் என்வலப் வரலன்னு ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு ஜிமின் டீஸ் பண்ணான். டே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குடா அப்படின்னு சொன்னான். இங்கே ஜங்குக் சைலண்ட்டாக லேப்டாப் முன்னாடி உட்காந்துருந்தான். இவங்களையும் நோட்டீஸ் பண்ணார். குக்கி என்னாச்சு, ஏதோ அப்செட் மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை. ஷுவர். உண்மையில் ஜங்குக் தான் என்வலப் அனுப்புறதை ஸ்டாப் பண்ணியிருந்தான். சீனியருக்கு டவுட் வந்துருச்சு. இனிமேல் அனுப்புனா எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனுவல் ஃபோட்டோகிராஃபி சேலஞ்ச் ரிசல்ட் என்டையர் காலேஜ் ஆடிட்டோரியமும் ஃபுல்லாக இருக்குது. பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி வின்னர் ஜியோன் ஜங்குக். ஹோல் ஹால் கிளாப் பண்ண. ஜங்குக் ஸ்டேஜ் மேலே தான் போனான். அவார்ட் வாங்கும்போது அவன் கண்ணு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃப்ரண்ட் ரோல் உட்காந்துருந்த தயாங் அவன் மேலே தான் போச்சு. தயாங்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு லவுடாக கிளாப் பண்ணான். அப்போது ஜங்குக் தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொன்னான். ஃபங்க்ஷன் முடிஞ்சப்புறம் தயாங் பேக் ஸ்டேஜுக்கு போனான். ஜங்குக் சீனியர் கங்க்ராச்சுலேஷன்டா, உன் ஃபோட்டோஸ் ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ. காஃபி சாப்பிட்லாமா? ஜங்குக்கோட ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. காஃபி? காம்படிஷனில் வின் பண்ணியிருக்க, செலிப்ரேட் பண்ணலாமா? அவனுக்கு ஒரு செகண்ட் வார்த்தையே வரல. அப்புறம் ஃபைனலி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் காஃபியில் தான் உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் ஆப்போசிட்டாக உட்காந்தாங்க. சைலன்ஸ். இப்போது உனக்கு ஃபோட்டோகிராஃபியில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? பீப்புள் எப்போவுமே லைஃப்பில் நடக்கிறத மறந்துடுவாங்க சீனியர், ஆனால் ஃபோட்டோஸ் எப்போவுமே மறக்காது, அது மெமரிஸாக இருக்கும். தயாங் இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டா. நல்லா ஆன்சர். ஆனால் உன் கேமரா கேலரியில் ஃபுல்லாக பேஸ்கெட் பால் ஃபோட்டோஸ் தான் இருந்தது. ஐயோ கரெக்டாக கேட்குறாரு. அது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஃபோட்டோகிராஃபியில் சீனியர், அதனால பிடிக்கும். ஓ அப்படியா? ஸோ ஹாஸ்டல் நைட் ஜங்குக் ரூமில் அவார்ட் டேபிள் மேலே கேமரா பக்கத்தில் அவன் லேப்டாப் ஓப்பன் பண்ணான். ஒரு ஃபோல்டர், அதாவது சீக்ரெட் ஃபோல்டர். 286 ஃபோட்டோஸ். ஃபர்ஸ்ட் டேலேருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லாமே தயாங் தான். சடன்லி டோர் நாக் ஆச்சு. ஜங்குக் நாளைக்கு பிரின்ஸிபல் ஆஃபீஸ்க்கு ஃபுல் சேலஞ்ச் ஃபோட்டோஸ் காப்பி கொடுக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பென்ட்ரைவில் கனெக்ட் பண்ணான். ஃபோல்டர் காப்பி பண்ண ஆரம்பித்தான். அதில் தெரியாமல் அவன் வச்சுருந்த அந்த சீக்ரெட் ஃபோல்டர் KTHம் காப்பி ஆகிடுச்சு. ஜங்குக்கு அது தெரியவே இல்லை. நெக்ஸ்ட் மார்னிங் பிரின்ஸிபல் ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜங்குக் பென்ட்ரைவ் டேபிள் மேலே வச்சுட்டு வெளியே போயிட்டான். அதே நேரம் பிரின்ஸிபல் ஆஃபீஸ்க்குள்ளே தயங்கோட என்ட்ரி. சார், பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டுக்கு பெர்மிஷன் வேணும். ஒரு நிமிஷம் டே, ஃபோட்டோஸ் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பிரின்ஸிபல் பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணார். ஸ்க்ரீனில் ஃபோல்டர் லிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் டே, கல்ச்சுரல் ஃபெஸ்ட், ஃபோட்டோகிராஃபி சேலஞ்ச், அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஃபோல்டர் KTH. தயங்கோட கண்ணு அந்த ஃபோல்டர் மேலே தான் நின்றுச்சு. சார், அது என்ன ஃபோல்டர்? பிரின்ஸிபல் அது என்னன்னு பார்க்கலான்னு அதாவது மவுஸோட கர்சரை மூவ் பண்ணார். பிரின்ஸிபல் அப்படியே மூவ் பண்ண தயங்க ஸ்க்ரீன் மேலே தான். சார், அது கரெக்டாக அவர் கிளிக் பண்ண போகிற நேரத்தில் மே கமெண்ட்ஸா டோர் ஓப்பன் ஆச்சு. யாருன்னு பார்த்தா ஜங்குக் கேமரா பேக் ஷோல்டரில். சார், நீங்கள் சொன்ன ஒரிஜினல் ஃபைல்ஸ். பென்ட்ரைவ் பார்த்ததும் ஜங்குக் ஃபேஸ் அப்படியே மாறுது. பென்ட்ரைவ், KTH ஃபோல்டர், ஐயோ பார்த்துருவாங்களோ, கடவுளே காப்பாற்று அப்படின்னும் போது பர்ஃபெக்ட் டைமிங் ஜங்குக், கரெக்ட் டைமில் வந்துட்டேன். உன்னே கூப்பிடலான்னு நினச்சேன். உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ சார். இந்த KTH ஃபோல்டர்னால் என்னது?
ஐயோ! கரெக்ட்டா கேட்குறாரு. தயங்கும் அவன தான் பார்த்துட்டு இருந்தான். 1 செகண்ட், 2 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ். ஜக்கு குட்டி ஒரு டீப் பிரீத் எடுத்துட்டு, சார் அது ப்ராக்டிஸ் ஃபோல்டர். ப்ராக்டிஸ் ஃபோல்டர்? ஆ பாஸ்கெட்பால் ஆக்ஷன் ஃபோட்டோகிராஃபி ப்ராக்டிஸ். ஆ ஓ சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாமல் ஃபோல்டரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஓகே ஸ்போர்ட்ஸ் மேகசினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காப்பி பண்ணிட்டு போ. ஆ ஓகே சார். அப்பா ஒரு வழியாக போயிட்டாரு. பிரின்சிபல் சாருக்கு ஆஃபீஸ்க்கு வெளியே ஜாங்குக் ஃபாஸ்ட்டாக நடந்தான். ஜாங்குக் தயங்கோட வாய்ஸ் தான். சீனியர் எனக்கு ஒரு டவுட்டு, நான் கேட்கலாமா? சொல்லுங்கள் சீனியர். என் ஃபோட்டோவை தான் அதிகமாக எடுக்கிற போல இருக்கு. இதில் கேப்டன் தானே? அது ஸ்போர்ட்ஸ் கேப்டன் மேகசினுக்கு. ஆனால் நீ என்னை பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக சிரிக்கிற. அது அப்படியா? க்யூட்டாக இருக்குது அப்படின்னு தயாங் ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டான். எங்கள் ஜங்குக் முகம் ஃபுல்லாக சிவந்து போச்சு. சீனியர் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ ஈவினிங் பாஸ்கெட்பால் கோர்ட் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு ப்ராக்டிஸ் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஓடினாங்க. தயாங் கோர்ட்டில் தனியாக பாஸ்கெட்பால் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தான். சடனாக ஃப்ளோர் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தனால கால் ஸ்லிப்பாகி விழ போனான். அப்போ கரெக்டாக கேப்டன் அப்படின்னு ஒரு சத்தம். ஸோ கேமராவை கீழே போட்டுட்டு டேரெக்டாக ஓடி வந்து தயங்க தான் கீழே விழாமல் பிடிச்சிருப்பான். இப்போ 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. பக்கத்தில் ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் சைலன்ஸ், இன்னொரு பக்கம் அவங்களோட க்யூட் ஐ கான்டாக்ட். தேங்க்ஸ், நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டேன். நீ மட்டும் வரலனா கீழே விழுந்திருப்பேன். இட்ஸ் ஓகே சீனியர். ஆனால் ஜக்கு இன்னும் தயாங் கையை விடாமல் தான் இருந்தான். இப்போ ரிலேஸ் பண்ணிவிட்டு பயந்த உடனே கையை எடுத்துட்டான். சாரி சீனியர். ஸோ இப்போது அப்படியே கீழே விழுந்த கேமராவை எடுக்கிறதுக்கு குனிஞ்சிருப்பான். தயங்கும் அதே நேரத்தில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற பேரில் 2 பேரும் ஒரே டைமில் குனிய கேமரா ஸ்க்ரீன் ஆக்சிடென்ட்லாம் ஆன் ஆகிடுச்சு. லேட்டஸ்ட் ஃபோட்டோவும் ஓப்பன் ஆகிடுச்சு. அது மலையில் தயங்க சிரிக்கிற ஃபோட்டோ. கீழே ஒரு டைட்டில், மை ஃபேவரட் பர்சன். 2 பேரும் ஒரே நேரத்தில் ஸ்க்ரீனில் பார்த்தாங்க. ஜங்குக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டான். சீனியர் அது வந்து தயாங் அப்படியே ஸ்க்ரீனை சைலண்ட்டாக பார்த்துட்டு இருந்தான். இப்போது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஜங்குக்கோட கையெல்லாம் நடுங்குது. கேமரா ஸ்க்ரீனில் மை ஃபேவரட் பர்சன், டைட்டிலுக்கு கீழே தயாங் சிரிக்கிற ஃபோட்டோ. ஜங்கு கேமரா ஆஃப் பண்ணிடலான்னு தான் ட்ரை பண்ணான். ஆனால் தயாங் சாஃப்டாக அவன் கையை பிடிச்சான். ஜங்கு ப்ளீஸ் கேமரா ஆஃப் பண்ணாத. அவனோட கண்ணில் டியர்ஸ் வந்துருச்சு. ஐ மீன் ஜங்குக்கு. சாரி சீனியர், நான் தெரியாமல். தயாங் எதுவும் பேசல. அவன் அப்படியே அமைதியாக கேலரி ஓப்பன் பண்ணான். லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ, அதை தள்ளி விட்டால் இன்னொரு ஃபோட்டோ. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து 100s கிட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. எவ்ரி சிங்கிள் ஃபோட்டோ ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டேஸில், டிஃப்ரெண்ட் சீசன்ஸில், டிஃப்ரெண்ட் ஸ்மைல்ஸ். ஒன் ஃபோட்டோவில் தயாங் கேன்டீனில் ஒரு சின்ன குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குறான். அனதர் ஃபோட்டோ மழையில் நனைகிற பப்பிக்கு அம்பர்லா பிடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் லைப்ரரியில் டயர்டாக தூங்குறது. பாஸ்கெட்பால் முடித்ததுக்கப்புறம் அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகி உட்காந்துருக்கிறதுன்னு எல்லாமே நேச்சுரல் மூமெண்ட்ஸ் தான். ஒரு ஃபோட்டோ கூட அவன் கேமராவை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக போஸ் கொடுக்கல. எல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஜங்கு கேப்சர் பண்ண ஃபோட்டோஸ் தான். ரெயின் சவுண்ட் மட்டும். இதெல்லாம் எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்க? எப்போலேருந்து எடுத்துகிட்ருக்க?
அது அது வந்து சீனியர். சொல்லுடா, உன்கிட்ட தானே கேட்குறேன். அது நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணப்போ காலேஜோட ஃபர்ஸ்ட் டே நீங்கள் சீனியர்ஸ்க்கு வெல்கம் ஸ்பீச் பண்ணும்போது அப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அந்த நாள்லேருந்து டெய்லி ஒன் ஃபோட்டோ ஒன் மெமரி. சாரி சீனியர், நான் உங்களோட டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் லெட்டர்ஸ் அனுப்புனது கூட உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு நினச்சேன். ஆனால் ஒரு நாள் கூட உங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு இல்லை. சாரி, நான் என் லிமிட்டை மீறி நடந்துக்கிட்டேன். ஐம் ரியலி சாரி சீனியர். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து திரும்பி நடக்க ஆரம்பித்தா. போதும், இதுக்கு மேலே நான் உங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டேன். சாரி ஜங்குக். அப்படின்னதும் ஜங்குக் அப்படியே நின்றுட்டான். ஆனால் திரும்பி பார்க்கல. என்னை பார்த்து பேசு அப்படின்னு சொல்ல ஜங்குக் ஃபேஸ் ஃபுல்லாக டியர்ஸ் தான். தயம் கொஞ்சம் பக்கத்தில் வந்தான். உனக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் நீ எனக்கு அந்த ஒயிட் என்வலப்பில் என் ஃபோட்டோ வச்சு அனுப்புனப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது இதை யார் அனுப்பியிருப்பா, என்னை யார் ஃபோட்டோ எடுத்திருப்பான்னு எனக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி வந்தது. அதுக்கப்புறம் மூணாவது வாட்டி நீ என்வலப் போட்டப்போ இதில் இன்றைக்கி என்ன ஃபோட்டோ இருக்கும், அதுக்கு கீழே நீ என்ன லைன் எழுதியிருப்பேன்னு நானே எக்ஸைட்மெண்ட்டோட உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ டெய்லி ஹாஸ்டல் டோர் ஓப்பன் பண்ணும்போது என்வலப் இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் என் கண்ணு தேடிச்சு. ஆனால் 3 நாளாக ஒரு என்வலப் கூட வரல. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இதை பார் அப்படின்னு சொல்லிட்டு தயங் பாக்கெட்லேருந்து கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ண எல்லா நோட்ஸும் எடுத்தா. விக்ட்ரி நோட், மீட்டிங் நோட், தேங்க்யூ நோட், எல்லாமே இவ்வளோ நாளாக நான் பத்திரமா வச்சுருக்கேன். நீ பண்ணுறது எனக்கு டிஸ்டர்ப்டாக இருந்திருந்தா நான் இதை கையில் வச்சுட்டு சுற்ற போகிறேன். இன்றைக்கும் இதெல்லாம் தூக்கி வீசியிருப்பேன். ஆனால் நான் தூக்கி வீசலை, எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். ஜங்குக்கு இதெல்லாம் நம்ப முடியல. தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தான். நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும் ஜங்குக். என் ஸ்மைலை இவ்வளோ லவ் பண்ணுறியா? அப்புறம் என் ஸ்மைலை இவ்வளோ லவ் பண்ணுற உன்னோட ஸ்மைலை யார் சேவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஷோல்டரில் தான் கையை போடுறான். இனிமே அது என் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜங்குக்கோட கண்ணில் டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. மழையும் நின்றுடுச்சு. மேகத்துக்கு நடுவில் சூரியனோட வெளிச்சம் வர ஆரம்பிச்சிது. அவங்க 2 பேரும் சைலண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி கம்ஃபர்ட்டாக இருந்தது. இப்போ 1 மந்த்துக்கு அப்புறம் காலேஜ் ஆனுவல் டே. என்டையர் கேம்பஸ் லைட்ஸ் அவ்வளோ அழகாக மின்னிட்டு இருந்துச்சு. மியூசிக், டான்ஸ், சிரிப்புன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் செலிப்ரேஷன் மூட். பேஸ்கெட்பால் டீமுக்கு சாம்பியன்ஸ் ஆஃப் தி இயர் அவார்ட் கிடச்சிது. ஃபோட்டோகிராஃபி கிளப்புக்கு பெஸ்ட் கிளப் ஆஃப் தி இயர் கிடச்சிது. பேக் ஸ்டேஜ் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமந்தா சிரிச்சுட்டே டேப்புக்கு வந்தான். டே, 1 மாதம் ஆச்சு, இன்னும் அனானிமஸ் ஃபோட்டோகிராஃபர் கூட தான் சுற்றிட்டுருக்கியா? அனானிமஸ் இல்லடா, அவன் ஏன் ஃபோட்டோகிராஃபர். ஐயோ, பொசிசிவ் ஆகிட்டானே அப்படின்னு சொல்ல. இங்கே ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் ஹால் தான். வால்ஸ் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த ஃபோட்டோஸ், நேச்சர், ஸ்போர்ட்ஸ், ஃபெஸ்ட், போர்ட்ரேட்ஸ். சென்டரில் ஒரு ஹியூஜ் ஃப்ரேம், பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி ஆஃப் தி இயர். எல்லோரும் அதை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க.
தயங்கும் நடந்து அங்கே தான் வந்தான். ஃப்ரேம் பக்கத்தில் ஜங்குக் ரொம்ப நர்வஸாக நின்றுட்டு இருந்தான். ஃபோட்டோ கரெக்டாக கவர் பண்ணியிருந்துச்சு. அந்த ஃப்ரேமில் இருக்க ஃபோட்டோ யாரோடது, யார் எடுத்திருப்பாங்க, எந்த ஃபோட்டோ வின் பண்ண போகுதுன்னு அங்கே இருக்க யாருக்குமே தெரியல. எல்லோரும் அதே எக்ஸ்பெக்ட் தான் இருந்தாங்க. அப்போ பிரின்ஸிபல் மைக் எடுத்துகிட்டு, "திஸ் இயர்ஸ் பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி wasn't chosen because of editing. It was chosen because it captured a real emotion" அப்படின்னு சொல்லிட்டு கர்டனை ஓப்பன் பண்ணார். மொத்த ஹாலும் சைலண்ட் ஆகிடுச்சு. ஃப்ரேமில் பேஸ்கெட்பால் கோர்ட், சன்செட், தயங் சிரிக்கிற ஃபோட்டோ தான் இருந்தது. ஆனால் இந்த முறை ஃபோட்டோவில் தயங் மட்டும் இல்லை, ஜங்குக்கும் இருந்தான். செல்ஃப் டைமரில் எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரித்தாங்க. கீழே டைட்டில், "த பாய் பிகின் த கேமரா." என்டையர் ஹாலும் கிளாப் பண்ணிச்சு. அவார்ட் வாங்கிட்டு ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கும்போது ஜங்குக் ஸ்லோவாக சொன்னான், "சீனியர், இப்போது உங்களை டெய்லி ஃபோட்டோ எடுக்க பெர்மிஷன் இருக்கா?" அப்படின்னு. அப்போ தயம், ஒன் கண்டிஷன்." "என்ன?" "இனிமே சீனியர்னு கூப்பிடக்கூடாது." "ஆ? அப்போது?" தயம், "இல்லை, உனக்கு மட்டும் டேன்னு கூப்பிடலாம்." அப்படின்னு சொல்ல ஜங்கோட சீக்ஸ்லாம் ரெட் ஆகிடுச்சு. "டே, நல்லா இருக்கே, இப்படியே கூப்பிட்டு." அப்படின்னு. இப்போ ஈவினிங் கேம்பஸோட ரூஃப் டாப், சன்செட், குளிர்ந்த காற்று. ஜங்கோ கேமரா ரெடி பண்ணான். "ரெடி? ஸ்மைல்." தயாங் கேமரா பக்கம் பார்க்கல. ஆனால் அவன் ஜங்குக்கை தான் பார்த்தான். "கிளிக் பண்ணலையா?" அப்படின்னதும் ஜங்குக் சிரித்தான். "நீங்கள் கேமரா பக்கம் பார்க்கல, நான் கேமராவுக்கு ஸ்பைன் பண்ண விரும்பல. அப்போது என் ஃபோட்டோகிராஃபரை பார்த்து தான் ஸ்மைல் பண்ண நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்ல ஜங்குக்கோட ஹேர் மெல்ட் ஆகிடுச்சு. கேமரா ஷட்டரை ப்ரெஸ் பண்ணா. கிளிக். அதான் அந்த ஃபோட்டோ, அவங்களோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஃபோட்டோ. ஜங்குக் கேமரா ஸ்க்ரீனில் காமிச்சான். பர்ஃபெக்ட். இல்லை, பர்ஃபெக்ட்னா இந்த மூமெண்ட். ஜங்குக் கேமரா பேக் க்ளோஸ் பண்ண போகிற நேரத்தில் தயங்க அவனை கூப்பிட்டான். "குக்கி, கேமரா கொடு." "என்ன பண்ண போகிறீங்க?" "ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்." ஜங்குக் கேமராவை கொடுத்துட்டான். "ஸ்மைல்." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை தான் ஃபோட்டோ எடுத்தான். கேமரா பேக் சைடில் ஒரு சின்ன நோட். "யூ ஸ்பெண்ட் இயர்ஸ் capturing my happiest moments. Now let me spend the rest of my life capturing yours." ஜங்குக் நோட்டை படிச்சுட்டு கண்ணை கலங்கிடுச்சு. அவன் உடனே டேவை ஹக் பண்ணான். காலேஜ் பெல் சவுண்ட், சன்செட், கேமரா ஸ்க்ரீனில் லாஸ்ட் ஃபோட்டோ. தயங்கான் ஜங்குக் 2 பேரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி. ஓகேடா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு ஒன் ஷாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். until then this is bye from லைரா. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் மஸ்ட்டு பிகிலே, கமெண்ட் வேணும் எனக்கு. அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த ஸ்டோரி போடுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம டாப் 10 முடிச்சிருக்கோம். நாளைக்கு டாப் JK ஒன் ஷாட் ஒன்று புதுசாக ரெடியாக இருக்குது. அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை, see you.